லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவனுக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல. ராஸ்கல். ப்ளீஸ் ப்ளீஸ் சித், டென்ஷன் ஆகாதீங்க சித், கூலா இருங்க. கொஞ்சம் விட்டு உங்களை அடிச்சு தூக்கி இருப்பான் தெரியுமா? நீங்க சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ரோட்ல வரும்போது நீங்க பார்த்து வர மாட்டீங்களா? சாரி சாரி. இந்த மேடம் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா இவர் வேற இன்னும் டென்ஷன் ஆவாரு. இருங்க சிட், ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். இவன் காவியாவை லவ் பண்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவனாச்சே. சொல்லுங்க மேடம். காவியா, சொல்லுங்க மேடம். இல்லம்மா, மெயின் ரோடுக்கு வந்துட்டியா? ஆட்டோ கிடைச்சுதானே கேட்க தான் ஃபோன் பண்ணேன். நல்ல வேலையா சித்தார்த்த சார் என்ன வழியில பார்த்தாரு மேடம். அவரு என்ன டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு மேடம். ஹலோ ப்ரோ. சார் இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த போட்டோல இருக்காருல்ல, அவர் யாருங்க? அவரா சார்? அவரு நம்ம கடைக்கு ஜூஸ் சாப்பிட வருவார் சார். நல்ல திறமசாலி சார். ஆமா, நீங்க சினிமாக்காரா சார்? இல்ல எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்கு சார். இவர் நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி அலையாத இடமே இல்ல சார். அவரு பேரு கூட என்னமோ சொன்னாரு சார். ப்ரோ, அவரோட நம்பர் இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா ப்ரொடியூசர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி சான்ஸ் கொடுக்க சொல்றேன். இருக்கு சார். கொடுங்க, நான் தரேன். எதுக்காக உனக்கு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கா? இன்னொன்னு சொல்லணும், நான் வர வழியில லாரி என்ன இடிக்கிற மாதிரி வந்துருச்சு மேடம். நல்ல வேலையா சித்தார்த் சார் என்ன பார்த்து சேவ் பண்ணிட்டாரு. வண்டியில ஏதோ ஃபால்ட்டா? நான் வீட்டுக்கு வந்துருவேன் மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். மா பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நீ முதல்ல பார்த்து ஜாகிரதையா வீட்டுக்கு வா. என்னத்த தப்பிச்சிட்டா? ஒரு வேலை கூட இவங்க உருப்படியா செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த சித்தார்த்த போய் இவளை காப்பாத்திட்டான். ஒருவேளை சித்தார்த்துக்கு இந்த பிளான்லாம் தெரிஞ்சிருக்குமோ? சச்சே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. கிழவடும் பொம்மியும் சேர்ந்துதான் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பொம்மின்னு உருகிட்டு போய் அவகிட்ட பேசியிருப்பான். அவனும் அவளை காவியான் தான் நம்பிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம மத்தவங்க எதிரில இவளை காவியாவா நடிக்க வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லையே. பெருசும் பொம்மியும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணுதுங்க. இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை மிஸ்ஸே ஆகாது. சரி வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும். கிளம்பலாம், போலாம் சித். சார் ரெடியா சார்? ரெடி சார். கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். விட மாட்டேன். எனக்கு எதிரா வேலை செய்யறவங்க யாரு என்னன்னு பார்த்து அவங்கள காலி பண்ணாம விட மாட்டேன். சார் ஒன் மோர் போலாம் சார். ஓகே சார். ஓகே கேமரா ரோலிங். ஆக்ஷன். விட மாட்டேன். எனக்கு எதிரா வேலை செய்யறவங்க யாரு என்னன்னு பார்த்து அவங்கள காலி பண்ணாம விட மாட்டேன். டேக் ஓகே. ஓகே. ப்ரோ, அங்க நடிச்சிட்டு இருக்காருல, அவர் பேர் என்ன? அவர் பேரு ஹாசன் காந்த் சார்.
ஹாசன் காந்தா. ஆமா சார். சரிங்க. ப்ரோ, ஆ நீங்க தானே ஹாசன் காந்த்? ஆமா நான் தான் சார். ஹாய், நான் சித்தார்த், ஃபிலிம் ப்ரொடியூசர். ஓ வாங்க சார், உட்காந்துட்டு பேசலாம். யா ஷூர். சொல்லுங்க சார். உங்க பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே, அதென்ன ஹாசன் காந்த்? கமல்ல இருக்கிற ஹாசன், ரஜினில இருக்கிற காந்த், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன் சார். ரெண்டு திறமையும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? யா சூப்பர்வா ஆ, இருக்கும். ஆ. ப்ரோ, ஒரு ப்ராஜெக்ட் ம். அத நீங்க பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் விருப்பப்பட்டேன். நானா? எந்த வீடியோல ரெஃபரன்ஸ் பாத்தீங்க? ப்ரோ, நான் உங்களை ஒரு ஆட்ல பார்த்தேன். அது ஒரு நல்ல கேரக்டர், நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ம். என் டைரக்டர் சொன்ன கதைக்கு நீங்க கொஞ்சம் ஆப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சார் என்ன கேரக்டர் சார் இது? அந்த பிலிம்ல அதுல நீங்க தான் சார் ஹீரோ. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் ஹீரோவா? ஆமா. நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவீங்களா? ஏன்னா இந்த கேரக்டர் கொஞ்சம் நிறைய ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். சார் பண்ணிடலாம் சார். சார் நான் பிரமாதமா பண்ணிடுவேன். சரிங்க, உங்களுக்கு வேற என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? சார் நான் நிறைய ஆட்ஸ் சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ கூட டாக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டராவா? அது என்ன சீரிஸ்? சோஷியல் மீடியா லிங்க் இருந்தா கொஞ்சம் அனுப்புறீங்களா? அது சீரியல் இல்ல சார். பொம்மின்னு ஒரு பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லவ்வர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ப்ரோ, வாட் an இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அது என்ன விஷயம்னு சொல்லுங்க. நல்லா இருந்தா நம்ம படத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ரஹீம் அண்ணா சொன்னார் தான் சார் போனேன். நான் கூட சீரியல் தான் நினைச்சிட்டு போனேன். அவங்க ரியலா நடிக்க கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி கேமரா முன்னாடி கூட நடிச்சிடலாம், ஆனா ரியலா நடிச்சு நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அங்க போய் தூள் கலப்பிட்டேன் சார். நடிப்பு சூப்பர்னு அங்க இருக்கிற பெரியவரே பேசினதை விட கூடவே கொடுத்தாங்க சார். அவரு கூட பார்க்க நல்ல ஆளு, வாட்ட சாட்டமா இருந்தார் சார். அவரு பேரு கூட ஏதோ தெய்வம்னு சொன்னார் சார். ஓ, தாத்தா தான். சார் நான் தான் தூள் கலப்புறான்னு பார்த்தா அந்த பொம்மி பொண்ணு சாதாரண ஆள் இல்ல சார். அது பொம்மி காவியான டபுள் கேரக்டர் பண்ணுது. அது எப்படி ப்ரோ டபுள் கேரக்டர்லாம் பண்ண முடியும்? ஆமா சார், ஒரே வீட்டுக்குள்ள டபுள் கேரக்டர் பண்ணுது சார். ஒரு கேரக்டர் அதோட கேரக்டர் பண்ணுது சார், இன்னொன்னு காவியான நர்ஸ் கேரக்டர் பண்ணுது சார். அந்த பொண்ணு ரெண்டு கேரக்டரையும் பின்னி எடுக்குது சார். நானே அசந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இத்தனைக்கும் அதை கூட்டிட்டு போய் ஊத்துப்பாட்டறையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட பிராக்டிஸ் கொடுக்க வச்சதே நான் தான் சார். ஒரே வாரத்துல ரெடி ஆகி தூள் கலப்புது சார். இங்கிலீஷ்லாம் பூந்து விளையாட ஆரம்பிச்சிச்சு சார். சொல்லி கொடுத்தவரே மிரண்டாருன்னா பாத்துக்கோங்களேன். என்ன இப்படி ஏமாத்திட்டல பொம்மி? ஆமா ப்ரோ, நீங்க ஏதோ பேரு பொம்மின்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. அவங்க கூட நடிக்க வருவாங்களா? சார் ஃபேமிலி கேர்ள் சார், அவங்க நடிக்க வர மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சைடுல ஏதோ பிரச்சனையா சார், அதை கண்டுபிடிக்க இப்படி வேஷம் போட்டிருக்காங்க. ஓ அப்படியா? சரிங்க ப்ரோ, நான் கிளம்புறேன். தேங்க்யூ. சார் 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 உங்க நம்பர் சார். யா, நோட் பண்ணிக்கோங்க. நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஐம் காவ்யா, உங்களை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கிற ஹோம் நர்ஸ். நீங்க மட்டுமாவது இருந்து பாத்துட்டு வாங்களேன். ஆமா, நீங்க எப்படி போவீங்க? நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். ஹாப்பி பர்த்டே பொம்மி. பர்ஃபெக்ட்டா நடிச்சிட்டா. அதுவும் என்னம்மா இங்கிலீஷ்லாம் பேசுறா. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங். ஆனா இதெல்லாம் எதுக்காகன்னு ஒண்ணுமே புரியலையே. நிச்சயமா என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கதான்னு தோணுது. ஓ, என்னையே டெஸ்ட் பண்ணி பார்க்கறீங்களா?
இப்ப பதிலுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க மிஸ் காவியா. பாருங்க. காவியா வந்துட்டீங்களா? எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நானே பண்ணிட்டேன். ஓகே ஓகே, கேரி ஆன். காவியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பொம்மியை பார்க்க போலான்னு தான் உங்களை தேடினேன். பட் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் வந்ததால நான் வெளியே போயிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அது இனிமேல் பொம்மியை தேடி போறதா இல்லைன்னு முடிவு எடுத்துட்டேன் காவியா. என்னால நம்பவே முடியல. எப்ப பார்த்தாலும் உங்க வைஃபை நினைச்சுக்கிட்டு கிட்டாரை வச்சுக்கிட்டு சோக கீதம் பாடுவீங்க. இப்ப என்னடான்னா இப்படி சொல்றீங்க? ஐ ரியலி கான்ட் பிலீவ் திஸ். இல்லைங்க காவியா, நீங்க சீரியஸா என்னோட நிலைமையிலிருந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். இன்னும் அந்த பொம்மை கிட்ட நான் எவ்வளவு நாளுக்கு தான் தொங்கிக்கிட்டே இருக்க முடியும்? அதுவும் இப்ப உங்களையே எடுத்துக்கோங்களேன். நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னென்னவோ தாட்ஸ் எல்லாம் வருது. என்கிட்டயே விட்டு போடுறாரா? என்ன திங்கிங்? என்னதான் நான் அந்த பொம்மையை தேடி போனாலும் அவ என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நீங்களா பாருங்களேன் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்கன்னு. நல்லா படிச்சிருக்கீங்க, அதுவும் இந்த இங்கிலீஷை சும்மா அல்டிமேட்டா பேசுறீங்க. அதுவும் இல்லாம எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுங்கிற பிஹேவியர் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் உங்களோட கலர் சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், காமன் சென்ஸ், இது எல்லாமே வெரி வெரி நைஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு யோசனை வந்துருச்சுங்க. என்ன நீங்க all of a sudden இப்படி மாறிட்டீங்க? நான் வேணும்லாம் மாறலிங்க. அந்த பொம்மி இருக்கால பொம்மி, அவளோட பிஹேவியர் தான் இப்படி எல்லாம் மாத்த வச்சிருச்சு. சரி பாப்போம். காவியா, அந்த டாக்டர் சுரேந்தர் இருக்காருல்ல, இன்னும் நீங்க உங்க சைட்ல இருந்து அவருக்கு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல? அவர்தான் சும்மா என் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்காரு. நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. So you are a eligible spinster. அப்படிதானே? ஆனா இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? அது just like that கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் பாட்டியை பார்க்கணும், நான் வரேன். ஓகே, நீங்க பாருங்க. நான் பொம்மிய வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னதும் உன் முகத்துல அப்படி என்ன குழப்பம் காவியா? உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? எனக்கும் நடிக்க தெரியும்ல. இப்ப தெரியுதா? உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி போய் தாத்தா கிட்ட விஷயத்த சொல்லுவ. போ போ, நானும் பின்னாடியே வந்து பாக்குறேன். தாத்தா, என்னம்மா? இப்படி புக் படிக்கிறத விட்டுட்டு உங்க பேரனோட கேரக்டர் பத்தி படிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட இப்படி ஒரு பந்தயத்தை போட்டிருக்கவே மாட்டீங்க. என்னம்மா சொல்ற? என்னமோ அவரு கடவுளோட மறு அவதாரம் மாதிரி பெரிய பில்டப் கொடுத்து பேசுனீங்க. கடைசியில அவரோ சராசரி ஆம்பளதான்னு காமிச்சிட்டாரு. என்னம்மா ஒரேடியா குண்ட தூக்கி போடுற? என்ன பண்ணா? மேல அவரு என்கிட்ட, காவியா நீ ரொம்ப ஸ்டைலிஷா இருக்க,
அழகா இருக்க, நல்லா இங்கிலீஷ் பேசுற, அது இதுன்னு ஓவர் சொல்லு. இத்தனை நாள்ல அவர் இந்த அளவுக்கு நெருங்கி வந்து இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசினதே இல்ல தாத்தா. நல்ல வேளை, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானா? அவர் பார்த்த பார்வை இருக்கே, அப்படியே பாக்யராஜ் பாக்குற மாதிரி திருட்டு மொழி பார்வை தாத்தா. என்ன அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்தாரு தாத்தா. அட என்னம்மா நீ, சில நேரத்துல அவளோட பார்வையே அப்படித்தான் இருக்கும். ஆனா மத்தபடி அவன் மனசு ரொம்ப வெள்ளை. அவன் ஒரு ஹால்மார்க் தங்கம்மா. நீ சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் ரொம்ப நல்லவன். தாத்தா, என்ன தாத்தா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ஆம்பளை ஏன் இப்படி பேசுறாங்கன்னு ஒரு பொண்ணுக்கு புரியாதா என்ன? நீ எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணுங்கிற மனப்பான்மையில அவனை பாக்குற. அதனாலதான் அப்படி தெரிஞ்சிருக்கு. அவன் இயல்பாதான் பேசியிருப்பான். மத்தபடி அவன் மனசுல எதுவும் இருக்காது. ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? இங்க பாருங்க, அவரு நடவடிக்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா இத்தனை நாளா அந்த டாக்டரை பத்தி எல்லாம் விசாரிச்சதே இல்ல. இப்ப என்னடான்னா திடீர்னு அந்த டாக்டரோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாரு. நான் இல்லன்னு சொன்னதும், அப்போ நீ எலிஜிபிள் பேச்சுலர் தானே அப்படி இப்படின்னு பயங்கரமா வழிஞ்சாரு. கண்டிப்பா அது உங்க கண் முன்னாடி நான் நிரூபிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அட போமா, அது இதுன்னு பேசிக்கிட்டேன். எனக்கு அவன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நான் உடைச்சு காட்டுறேன். ஏன்னா உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா அவரு நடந்துக்க போறது இல்ல. நாளைக்கு காலையில என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. நீ எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் நான் பாக்குறேன். ஒருவேளை ஸ்லிப் ஆயிட்டானோ, இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போற. இருக்காது இருக்காது. நம்மளே எப்படி யோசிக்க வச்சுட்டாளே. அப்படியெல்லாம் இவன் பண்ண மாட்டானே. யார் அவன்? என் பேரனாச்சே. அவனுக்கு சித்தார்த்னு புத்தரோட பேரெல்லாம் வச்சிருக்கேன். அவன் எப்படி இப்படிலாம் நடந்துப்பான்? அதுவும் வேற ஒரு பொண்ணை பார்த்து. கண்டிப்பா இருக்காது. இத்தனை நாளா நீங்க 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி என்ன புலம்ப விட்டீங்கல்ல. புலம்புங்க. இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் என் கேம. தமன்னா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. அந்த கபோர்ட்ல என் வாலெட் இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கூட. இங்க பாரு, இந்த மாதிரி வேலை சொல்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு வேணும்னா நீயே போய் எடுத்துக்கோ. ஏய், என்ன தமன்னா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்கா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன ஒரு சின்ன விஷயம், பொம்மையை முடிக்கணும்னு பிளான் பண்ணி அத கூட உன்னால முடிக்க முடியல. வாலெட் எடு, அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அப்படி இல்ல தமன்னா. அத என்னாச்சு? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்த. எல்லாம் அந்த பொம்மை விஷயம் நடக்கலன்னு கடுப்புல பேசிட்டு இருக்கோம் அத்த. கூடிய சீக்கிரம் அவ கதையை முடிப்போம். இப்போதைக்கு லாரி ஆக்சிடென்ட் சரியா ஒர்க் அவுட் ஆகாததுனால உடனடியா எதுவும் செய்யக்கூடாதுன்னு தோணுது. இல்லனா வீட்ல இருக்கிற நம்ம விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால நிதானமா யோசிச்சு சரியான நேரம் பார்த்து பெர்ஃபெக்ட்டா முடிப்போம். மா, இந்த வாட்டி பிளானை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற நீ? ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி நடக்காம போகுது. இந்த தடவை என்ன செய்ய போறேன்னு சொல்லாம செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். ஏய், என்ன இன்னும் ஆளை காணோம். வராளான்னு பாப்போம். வரா. ஓ,
காவியா வந்துட்டீங்களா? இன்ஃபேக்ட் நீங்க வந்தது கூட நான் பார்க்கவே இல்ல. சட்டுன்னு ஹோல் ரூம் அப்படியே பிரைட்டான மாதிரி இருந்தது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு? என்ன இன்னைக்கு ரொம்ப புகழ்றீங்க? ஏங்க நான் ஒண்ணு பொய் சொல்லீங்க. எனக்கு உண்மையை பேசிதாங்க பழக்கம். அதாவது காவியா, சில பேருக்கு மட்டும்தான் நான் சொல்ற மாதிரி லக் அடிக்கும். என்ன லக்? இந்த பிரம்மா இருக்கார்ல, பிரம்மா அதாங்க கடவுள். அவரு தாங்க மனுஷங்களை படைக்கிறவரே. சில நேரத்துல சில பேரை படைச்சதுக்கு அப்புறம் நாமளா இவங்களை படைச்சோம், இவ்ளோ அழகா இருக்காங்களேன்னு அந்த பிரம்மனை அப்படி ஜர்க்காயிருவாருங்க. நீங்கெல்லாம் அந்த கேட்டகரிங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க இப்போ உண்மையதான் சொல்லுவேன், எப்போ உண்மையதான் சொல்லுவேன். முந்தினம் இருங்க, பாட்டாவே படிச்சு காமிக்கிறேன். இருங்க 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 இருங்க. என்னங்க பாட்டு பிடிக்கலையா என்ன? காவியா, எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுதான் என்ன இப்படி எல்லாம் செய்ய சொல்லுது. ஐயோ, நீங்க நர்ஸ் தானே? இந்த வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு முக்கியமான கால் பேசணும், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, நான் கீழே சாப்பிட போறேன். நான் அங்க போய் வெயிட் பண்றேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீ நடிச்சா நான் அமைதியா போகணும், நான் நடிச்சா உனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸா இருக்கா? உனக்குள்ள ஒளிஞ்சிருக்க பொம்மைய நான் எப்படியாவது வெளியே கொண்டு வரேன். இந்த கேம் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு நானும் பார்க்கறேன். காவியா அலைஸ் பொம்மி.